எந்த ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் சரி, 70 வயசுல வேலை செஞ்சா கூட நீங்க ஒரு வேலை மாற்றம் இருக்கு, அதை பண்ணிக்கங்க. சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஒரு சில பாடத்தை கொடுத்துருக்கும். நம்ம இதுக்கப்புறம் லாபத்தை ஏத்தணும், ரொம்ப போய் சர்வீஸ் மைண்டடா போகக்கூடாது, கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தணும், வாடகை ஏத்தணும், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில தீர்ப்பார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமா உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது, நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமாக வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலேருந்து இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை, சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, 7.5 சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்த 240 நாட்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி உபஜயஸ்தானத்தில் இருக்கார். இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு அதுல ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்துல இந்த சனி பகவான் இருக்கார். நிறைய துலா ராசி என்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் நேர்மையா இருந்தேன் சார் வாழ்க்கையில, ஆனால் ₹1 கூட சம்பாதிக்கல, சேர்த்து வைக்கல, கடன் தான் அதிகமாக இருக்கு. நான் நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணல, நிறைய பேர் என்னை கஷ்டம்தான் படுத்துகிறாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்தேன், எங்கள் அப்பாவை பார்த்தேன், கூட பிறந்தவங்களுக்கு உதவி செஞ்சேன், உற்றார் உணர்வுகள் எல்லாருக்கும் போய் நின்னேன், ஆனால் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே வரமாட்டுறாங்க அப்படின்ற நிலை எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா 40 வயசுக்கு மேலே தான் தெரிய வரும். அதுதான் அங்கே பிரச்சனை. காலம் கடந்து போய் நின்றுட்டுருக்கேன் சார், எனக்காக நான் ஒரு துணி வாங்கினதில்லை, எனக்காக ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டதில்லை, இப்போ என் பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இன்னும் நேரம் கடந்ததில்லை. கவலைப்படாமல் இருங்க. கண்டிப்பாக இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை காமிக்க போகிறார். நிறைய துலா ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா நேர்மையா ஒழுக்கமா ஒரே கம்பெனியில் பல வருஷம் வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா துலா ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, உங்களை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டு நீங்க வேலை செஞ்சா என்ன, வேலை செய்யலாம் என்ன, இஷ்டம்தான் கிளம்பி போங்கன்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அந்த நிலை மாறப்போகுது. நீங்க தான் தேவைன்ற ஒரு நிலை வரப்போகுது அவங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வேலை மாறி ஒரு நல்ல நிலைக்கு போவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா வேலை போகுதுன்னு தெரிஞ்சுட்டு கூட சில நேரம் சில முயற்சிகள் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதான் ப்ராப்ளமே. ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, நம்ம இதிலே கண்டினியூ, அது மாதிரி நினைக்காதீங்க.
ஒரு வேலை போறாம இருக்குன்னா கண்டிப்பா மாறிக்கங்க, அதுல எந்த டவுட்டுங்க. எந்த ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் சரி, 70 வயசுல வேலை செஞ்சா கூட நீங்க ஒரு வேலை மாற்றம் இருக்கு, அதை பண்ணிக்கங்க. 70 வயசுக்கு அப்புறம் யார் சார் கொடுப்பா? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனையே. நீங்க மாறினீங்கன்னா நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய துலா ராசி என்பவர்கள், நான் தொழில நேர்மையா இருந்து ஒழுக்கமா இருந்த எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணேன் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் மறந்துட்டாங்க, கம்மி ரேட்டு கொடுக்குறவங்க கிட்ட போறாங்க. நான் ப்ராப்பரான குவாலிட்டி குவான்டிட்டியோட கரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் துளாராசி என்பது இருக்கீங்க. அதனால எனக்கு கடன் தான் சார் வந்துச்சு, பிஸ்னஸ் பண்ணி ஒரு சார் ஒழுங்காக சம்பாதிக்கல, நான் வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற நிலையெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. துளாராசி என்பது மாதிரி ஒரு ஒழுக்கமா நியாயமா தொழில் செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அந்த துலா ராசி அப்படின்னா அந்த சிம்பிளே பார்த்தீங்கன்னா துலாகோல் தான். அந்த துலாகோல்னு சொல்லக்கூடியது நேர்மையின் ஒரு ஒரு சின்னம் அது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா கடவுள் உங்களை காப்பாற்றுவாரு, பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க தொழில ஜெயிப்பீங்க. என்னன்னா இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சில பாடத்தை கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் லாபத்தை ஏற்றணும், ரொம்ப போய் சர்வீஸ் மைண்டடாக போகக்கூடாது, கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றணும், வாடகை ஏற்றணும், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது, லாபத்தை தான் கொடுக்க போகுது, தொழில மேன்மை தான் கொடுக்க போகுது, வருமானத்தை கொடுக்க போகுது, கடன் பிரச்சனைலேருந்து வெளில கொண்டு வர போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில தீர்ப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு, வம்பு வழக்கு இருக்கு, பூர்வீக சொத்துல கடன் பிரச்சனை இருக்கு, அடித்தடி தகராறு இருக்கு, செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுங்க, அதுல வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது. அந்த விஷயத்துல கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணுங்க, சில முடிவுகள் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி சாதகமா இருக்கும். நிறைய பேர் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. நிறைய பேர் காதல்ல தோல்வி, சில பேருக்கு கருத்து வேறுபாடுனால பிரிவினை. நல்லா தெரிஞ்சுங்க, துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ அவர் சொல்றதான் கேட்கணும், அவங்க சொல்றதான் கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. அவங்க சொல்ற மாதிரி போயிடுங்க. ஏன்னா நீங்க உங்க கை கொஞ்சம் அதிகமான கை, நீங்க யாருக்கும் காசு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதை செஞ்சாலும் அதிகமா செஞ்சிருவீங்க. ஆனா உங்க மனைவியோ உங்க கணவர் என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நடந்துங்க, நல்லா இருப்பீங்க, எந்த ப்ராப்ளம் வராது. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமா உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல கூடிய சனி உடல் நலத்துல சில பிரச்சனைகளை கொடுப்பார், கடன் பிரச்சனைகளை கொடுப்பார், கடனை அதிகப்படுத்துவார். அதனால என்ன பண்ணணும், கடன் வாங்கும்போது தேவையா தேவையில்லையான்னு பார்த்து வாங்குங்க. இல்லை சார் கடன் வாங்கி தான் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், கண்டிப்பாக வாங்க, அதில் டவுட் கிடையாது. சுப செலவுகளை இது சனி பகவான் கொடுப்பார். ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, நல்லா இருக்கும். அது ஒரு யோகத்தை தான் கொடுக்கும், பயப்பட வேண்டாம். மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய நிலை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த துளாராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது. நிறைய பேர் வெளியூர் போய் வேலை பார்ப்பீங்க, வெளிநாடு போய் வேலை பார்ப்பீங்க, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் வரும். வெளிநாட்டிலே முடங்கி போய் உட்காந்துருக்கீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் ஏற்கனவே வக்கரமா இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த நிலை மாறி இப்ப நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி வழங்கக்கூடிய திறன் படைத்தவராக விளங்க போகிறார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்கு, கேந்திர திரிகோணத்துல இருக்கு அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல, நான் எல்லாம் முயற்சி பண்றேன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமா ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசையும் புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரக நிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதுன மாதிரி கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம், அது ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது,
முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்கறது, எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோள் பிரசனம் எப்படி பார்க்கறது, அதுக்கப்புறம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்களை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம். இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.